Hello friends, welcome to my channel. This video is sponsored by Buy Mode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து குக்கர் மூடியை மூடி ஒரு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு வேக வச்சு இறக்கிக்கலாம். இப்போ பிரியாணி பாட்டில் இந்த கரண்டியில் ஒரு 6 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ண போகிறேன். இது 750 கிராம் அரிசிக்கு இந்த அளவு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் பிரியாணி இலை சோம்பு எல்லாம் தாளிச்சாச்சு. கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் 3 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போது கொத்தமல்லி இலை புதினா இலையை சின்னதாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துட்டேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ வேக வச்ச கறியை மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன், அந்த மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா மசாலாலாம் கோட் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 அளவில் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். மூன்றரை டம்ளர் நான் அரிசி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் 200 கிராம்ன்ற கணக்கு. அரிசி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ ரொம்ப போட்டு கிண்டாமல் மைல்டாக லைட்டாக கிளறி விடலாம். ரொம்ப கிண்ணா அரிசி உடஞ்சிரும். நல்லா கொதி வந்துருச்சு. அரிசியும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல்லை வச்சு ஹை ஃப்ளேமில் நல்லா சூடாக்கிக்கிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ தம் போட்டாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து தம் உடச்சி பார்த்தா பிரியாணி ரெடி.